ஏய், என்ன பண்ண போற? தெரியல. Divya, will you stop talking? And x is greater than Divya, or equal will to you stop 0 talking? and y is இங்க greater பொண்ணு than or பார்க்க equal வராங்க. to 0. Now, we go on forming the simplex table. We find that மாப்பிள்ள வந்து செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நக்காரு புருன்னு கத்திட்டு இருக்காரா? வாடி. நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், கவலைப்படாதே. ஆமா, வந்தவங்க சொச்சி போச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? எனக்கு பாஸ். இந்த கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, எங்களை சொல்லணும். பாவம் அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. கேட்டு இத பைத்திய மாதிரி வேஷம் சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்து ஏதோ நல்லவங்களா இருக்க போய்தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பி இம்பி தொலைக்காத போ. உட்காரு. என்கிட்ட நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்டை பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களே உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு.